நல்ல காரியம் என்ன கேட்கணும்? சரி, நான் சொல்றது சரியா? ஒரு அம்மாவை நிப்பாட்டி தன்னுடைய வீட்டில் வரக்கூடிய சுபகாரியத்துக்கு சரி எல்லா இதுக்கும் போட்டி போடாமே ஆகிட்டான். அப்ப வீட்டில் இருக்கிற வந்து நானுமே நீயா நானாங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கும். உண்மையா அப்படி வரக்கூடிய பாதையில வந்து பார்த்தேன். உனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய எண்ணி 4 மாச காலங்கள் இந்த நோயோட கஷ்டப்படக்கூடியது வலது காலில் இருக்கா? என்ன காலில்? வலது காலம் முதல்ல வந்துருக்கும். ரெண்டாவது இடது காலம் நீக்கமாயிருக்கு. உண்மைன்னு சொல்லும். சரி, அதை மாற்றி தரணும். கோளாறு வந்தேன் இது கேட்க கோளாறு இல்லை. நான் சொல்ல புரியுதாமா? கோளாறு இல்லை. இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படி இருக்கக்கூடியா சொல்லுங்க. வீக்கும் 10 உண்மையா அப்படி அது இல்லாம மாத்தி இந்த நோயை மாத்திட்டாங்க. வீட்டுல ஒரு கொம்பன் கொண்டன நேரம் மகன் என்னமா பண்ணுதான்? கொம்பன் கொண்டன நேரம் சரியில்லை. வீட்டு கணக்குல மகனுடைய கணக்கும் தன்னுடைய வீட்டை சார்ந்த கணக்கு தான். இது என்னன்னு கேட்டேன். இதை பத்தி பயப்பட வேண்டாம். ஒரு நாள் வந்து நான் சொல்லக்கூடிய கனி எடுத்து தேய்ச்சி குடிச்சா போதும். நல்லா சத்தியமாக மகனுடைய நேரம் சரியில்லை. தொழில் சார்ந்த வந்து பார்த்தா உண்மையா மகன் தேடி வந்து அப்படி பார்த்து சொல்றேன். பயப்படாது. அதுக்காக ஒரே நாள் வந்து கேட்டுட்டு எல்லாம் வாங்கி போகணும்னு நினைக்காது. நான் நீ சொல்றது ஒரு 3 முறை தேடி வரும். இந்த மகனுக்கு உத்தியோகத்தையும் கொடுத்து நல்ல புத்தி கொடுத்தா போதுமா? வா இந்த நோய் போட்டா நம்புதியா? போயிட்டு வா. வேறையாடா சரி. 2 வருஷம் இப்ப நடக்கிற 2 ஆண்டு காலமாவும் போராட்டமும் வாழ்க்கையோடத்துல எந்த இடத்துல எட்டி பிடிக்கலாம் நினைச்சோமோ அதுல இருந்து தோல்வி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிடும். உண்மையா நாமளுடைய படியை இலக்க அடைய முடியாம கீழே வந்துருச்சோம். உண்மையா பையா? இதுல சில ஏமாற்றங்களும் வந்துருக்கு. இந்த ஏமாற்றத்தினால கொஞ்சம் மனம் படைஞ்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். உண்மையா பையா? சரி, இதுல பண பிரச்சனையும் வந்து பாருங்க. ஏற்கனவே 2 இடத்துல ஒரு லாக் ஆன மாதிரி விஷயம். உண்மையா அவர் சொல்லிட்டாருமா? உண்மையா பையா? அதை முடிச்சு தரணும். உடல்நிலை நல்லா ஆக்கி தரணும். என்ன கேட்கணும்? அதான் சொல்றேன், உடல்நிலையே நல்லா ஆக்கி தரணும். சரி, அப்படி நல்லா ஆக்கி தரேன். வயிறு பிரச்சனை யாருக்கு? வயிறு கை கால் பிரச்சனை அதான் வயிறு சம்பந்தப்பட்டது. முதல்ல இதுக்கு முன்னாடி அந்த வயிறு பிரச்சனை வந்துட்டு போயிருக்கணும் கட்டாயமா. சரி, கை கால் பிரச்சனையா? சரி, அதை நல்லா அடி கொடுத்து தொழில் வளர்ந்து கொஞ்சம் வளர்த்து கொடுத்து இப்போதைக்கு கொஞ்சம் அந்த இறங்கு முகத்தை வந்து ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது. உண்மையா அதை நல்லா அடித்தாரேன். ரொம்ப தூரமா இருந்திருக்கியோ? சரி, அப்படி மாயாண்டி இடத்துல எண்ணி ஒரு 3 வேலை பார்த்து தொழில் வளர்த்து நல்லா ஆக்கிட்டாங்க. இந்த தொழில் வளம் இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கணும். உண்மையா பையா? வீடுகளில் கொஞ்சம் வேலை செய்யறதுக்குண்டான பலனும் நீயா நானாங்கிறது சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? ஆனா நாம எது செய்யாட்டு நம்ம தலையில உள்ள பாரத்தை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. உண்மையா பையா? இதையும் முடிச்சு மாயாண்டி நல்லபடியா வாழ வச்சா போதுமா? என் திருநாள் எடுத்துட்டு என் கனியை கொண்டு போ. இந்த கனியை 3வது வாரம் கொண்டு வருவியா? ஏற்கனவே கிட்ட வந்து பார்த்தேன். விநாயகருடைய அருள் பெற்றது யாருமா உண்டா இல்லையா? அதுதானமா சொல்றேன். அது கிடைக்கிறதா நீ நடந்து போற பாதையில முக்கில இருக்க. சரியா? அப்படி லெப்ட்ல திரும்பினா வாங்க. சரியா? அதனால விநாயகருடைய அருள் பெற்று இருக்கக்கூடிய அம்பாவை வச்சு கும்பிட்டு பல வருஷங்களா இருந்தாலுமே அங்க வரக்கூடிய வாக்கு என்பதுமா விநாயகரை கொஞ்சம் கும்பிட்டு வரலாம். வினை தீர்க்கக்கூடிய மன்னம் இல்லையா? அதனால கும்பல் கும்பிட்டுட்டு வரலாம். இந்த 2 வருஷ காலமும் போராட்டமும் சில பிரிவினைகளை மாதிரியே தான் இருக்கு. இது போட்டி போறாமையா செய்வத போறாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, கிரகப்பலன் சரி கிரகப்பலான்னு வரக்கூடியது இல்லைங்கமா? சரி சரி, அடுத்த முறை வரும்போது வீட்டோட கணக்கையும் இந்த நோய் குறைஞ்சி கை கால் பிரச்சனை சரியா இருக்கு அப்படின்னு எனக்கு தேடி வரும். நான் கொடுக்குற ஒரு கனியை கொண்டு போய் வச்சுட்டு வேற என்ன கேட்கணும் உங்க மனசுல? வேற பையன் பெரிய பையன்லாம் வெளியூர்ல இருக்கான். சரி, எப்படி அவனோட சரி இருப்பாங்க. 3வது வேலையா போயிருப்பான். அதாவது போகக்கூடிய 3 நாள் போயிருக்கலாமா? இல்லைங்க, காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் வெளியில போய். சரி, வேலை 3 முறை ஒரு வெளியூர் பயணிகள் 3 முறை போயிருக்காங்க. யோசனை பண்ணி சொல்லு. ஆமா, 3வது தடவை அது சரியா? அதான் 3வது முறை பயணம் போயிருக்காங்க. அந்த பயணத்தை நல்லா ஆக்கி அவருடைய வாழ்க்கை சாணத்தையும் ஆனா கல்வி எதுவும் குறைஞ்சிட்டு கல்வியில எதுவும் குறைஞ்சி. உண்மையாமா? படிப்பு சாணத்தில் நல்ல இது உண்டு. பொறுமையா உள்ளது நம்ம கொஞ்சம் பிடிச்சிட்டோம்னா முறப்பாடா இருக்கும். அவளை சீக்கிரம் கை வைக்கலாம். பிடிச்சிட்டோம்னா நான் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு. சரி, இதையும் மாற்றி கொடுத்து மக்களையும் நல்லா ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் இதை தேடி வருவியா? முதல்ல இந்த நோய் இல்லாம மாற்றி இந்த கை கால் பிரச்சனைகளை மாற்றி இந்த கை கால் பிரச்சனைகளை வயிற்றுக்கு அடுத்தால வரக்கூடிய பிரச்சனை இல்லாம நான் மாற்றிட்டாங்க. இதை தேடி வரும் வருவியா? போயிட்டு வாங்க.
சரியாதா? ரெண்டாவது பெட்டு உண்மையாடா? உண்மையா உண்மைன்னு சொல்லு. பச்சை கலர்ல ரெண்டாவது பெட்டு. உன் பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை உன்னோட அடிக்கடி பேச்சு கொடுத்துட்டு கவலைப்படாதுன்னு சொன்னான். அவளும் என் கதையும் பேசினான். உண்மையா பையா நான் எல்லா பக்கமும் இருக்கேன், காப்பாத்திட்டாரு, பயப்படாத. கொஞ்சம் அன்னத்தை நேரம் வர சாப்பிடாத குறடா. சாப்பிட்டுக்க மாட்டாளே, உண்மையை சொல்லுங்க. உண்மையா பையா காப்பாத்திட்டாங்க, அவ்வளவுதானே. உன் உயிருக்கு எதுவுமே இல்லை. எண்ணி 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் வீட்டுக்கு. தைரியமா போயிட்டு வா, காப்பாத்தி கொடுங்க. என்ன கேட்கணும்? சரி, அது முடிச்சுட்டாரு. முதல்ல தான் உயிரை பார்த்து காப்பாத்திட்டாரு. மக்கள் யாரும் இருக்கும். ஒரு மகனை வாழ வச்சுட்டோம் இல்லையா, இவனையும் வாழ வைப்பேன். அதை பத்தி பயப்பட வேண்டாம். நேரத்துக்கு நேரம் சாப்பிட சொல்றான். இப்போதைக்கு நோய் அதுதான்டா, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கை கால் எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன். வச்சா இல்லையா? உண்மையா இல்லையா? சரி சரி, அதை காப்பாத்திட்டார போலீஸ். அண்ணன் சாப்பிடாத ஒரு வாத வீடு தான். அவ்வளவு கோலாறுலாம் கிடையாது. நான் இருக்கிற வீட்டுல கோலாறு வராது. அதுதானா பெருநாயை அடிச்ச மாதிரி அடிச்சிருவேன். போயிட்டு வரலாம். வேற யாரும் நிறைய வருது, மறுபடியும் போயிடுது. உண்மையா? அது வேலையை கொடுத்துட்டோம்ல, வேலை இல்லாம எங்க இருக்கான்? அதானம்மா வேலையை கொடுத்துட்டோம்னு கேட்டேன். நான் கொடுத்த வேலை தானே, அந்த அம்மா கொடுத்துரு. சரி விடுப்பா. 2 தடவை அந்த பிரச்சனையும் அவங்க சொல்லிட்டான். உண்மையா? இனி வராத அளவுக்கு இந்த சொல்லலை பாதுகாத்து அவனை கொண்டுட்டு வர உனக்கு நிறைஞ்சு வரக்கூடிய என்னுடைய வாரிசு நிறைஞ்சு வந்து அக்க மத்தியில வாக்குதான் எனக்கு செய்யறது கண்டிப்பா செய்யும். தெரியாதா? அந்த வேலையில வரான்னு சொல்லி போயிட்டு வேணா பாருங்க. சரி, வாக்கில் வரக்கூடியது நம்ப வேண்டாம். இந்த சொடலை நம்ப நல்லா ஆக்கிட்டார். முழுசா போயிட்டு மன சுத்தம் உள்ளத்தோட வா. பணத்தெல்லாம் கேட்க மாட்டேன். சரியா? முடிச்சு கொடுத்தா கேட்க. அதுக்கு ஒரே ஒரு வாக்கு, இதை சுத்தத்தோட கடைபிடிச்சு வரும். சரியா? இங்க வரும்போது சுத்தமா வரும். 3 முறை நீ வந்த நேரம் சரியில்லைன்னு தான் இப்படி வந்த. அதனாலதான் நான் வாக்கை இப்படி மாத்தி போட்டேன். உண்மையா பையா? இனி எப்படி வருவியா? இல்ல சொன்னல மகாராசாவா இந்த கும்பல போய் தான் பொறுத்துக்கிட்டேன். நான் சொல்லி புரியுதாடா? உன் உள்ளத்தை தெளிவா வேணும். நான் விரும்பினது கொடுப்பேன். நீ விரும்பினது கொடுக்கனாலுமே அங்கேயும் ஒரு வாக்கு இருக்குடா. நல்லதா இருந்தா கொடுக்க முடியும். உண்மையை சொல்லப்பா, நீ விரும்பிக்க. அப்படி இருந்தா நல்லதா தான் நான் கொடுப்பேன். அங்க வந்தவங்க பிச்சுட்டு போற மாதிரி அந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா? வேணுமா? சரி, அப்ப வந்தவங்க மறுநாளே ஓடி போயிட்டு அந்த வாழ்க்கை வேணுமா உனக்கு? நான் சொல்லுது புரியுதாடா? எல்லா இடத்துக்கும் கேட்க மாதிரி என்ன கேட்க கூடாது. நான் உண்மையை உடச்சு போடுவேன். நான் சொல்லுது புரியுதா? காப்பாத்தி தாரேன். நல்லதுன்னா செய்வேன். போயிட்டு வா. வேற யாரா? என்ன கேட்கணும்? சரி புரியுதாமா? சரி, அதை நல்லாக்கி தந்தா போதுமா? அடுத்து உத்தியோகத்துல வந்து பார்க்கக்கூடிய இடம் 2 பேரா கஷ்டப்பட்டு நினைச்சிருக்கான். அந்த பணங்களும் கரைஞ்சு போயிட்டு. உண்மையா? எதுவுமே கையில இல்ல. இப்ப பதில் சொல்லவா வேண்டாம் தான் முடிச்சிருக்கோம். உண்மையான உண்மைன்னு சொல்லு. இருக்கா இல்லையா? அதையும் நல்லாக்கி வாரிசு நல்லபடியா நான் கொடுத்த வாக்குப்படி வச்சு கொடுத்த வருவியா எடுத்து கட்டாயமா கொடுப்பேன். என் திருநாள் கொண்டு வச்சிருக்கேன் இல்லையா? வச்சிருக்க முடியல. எம்பெருமான் காலில் இருக்கான், பெருமாள் காலில் இருக்கான். உண்மையை சொல்லுமா? அந்த பெருமாள் தான். நான் போயிட்டு வா. விளக்கு பார்க்கல மேல பெருமாள் இருக்காரு. உண்மையா இல்லையா? போயிட்டு வா, காப்பாத்தி தாரேன். கோளாறுலாம் எதுவும் இல்லை. இருந்தா சொல்லுங்க. அப்படி யாரும் சொன்னாங்களா? கோளாறு கிடையாது. என்னை கும்பிடக்கூடிய அம்பாவும் சக்தியும் கூட இருக்கிறான். உண்மையா? அதனால பயப்படுறாங்க. உண்மையா இல்லையம்மா? சரி போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் சொல்லுறது சரியா இருக்கா? அப்படி வரக்கூடியது நாங்கிற பிரச்சனை தான் நடக்குது. அது இருவருமே பேசிட்டு இப்படி பிரச்சனை. கூட ஒரு ஆள் வராங்களா? அது வர தப்புல. உண்மையா பையா? நாம பேச நம்ம கேட்டுக்கலாம். இது வரைக்கும் ஆச்சு. அவன் சொல்லி நீ கேட்டு நீ சொல்லி அவன் கேட்டுருக்கான். உண்மையா பையா? அதுல குற்றம் இல்லை. உண்மையா இல்லைன்னு சொல்லணும். அவன் நிக்காம சொல்ல வேண்டாம். இல்லைன்னா இல்லை. ஒரு நேரம் நீ சொல்லக்கூடிய வாக்கு அவன் கட்டுப்பட்டு தான் போறான். அவன் சொல்லக்கூடிய கோபசால நீ கட்டுப்பட்டு தான் இது வரைக்கும் இருக்க. உண்மையா இல்லையா? அதே மாதிரி பார்த்தா பொண்ணு பொருள் இது வரைக்கும் போனது எல்லாம் போட்டு இனிமே நான் உருவாக்கி தரேன்னு சொல்லுங்க. சொன்னா இல்லையா? அதைப்படி நல்லபடியா ஆக்கி தரேன். இது சொல்றதே நம்பும். வேணாம், வேலைகள் தான் உனக்கு நேரம் நெருக்கி வருது. பார்க்க இடமெல்லாம் போயிட்டு 8 வருஷம் நீ பட்ட கஷ்டம் முடியுது. போடலாம். வேற என்ன கேட்கணும்? பூர்வீக சொத்துல சண்டை இருக்காடா? பெரிய பிரச்சனை இல்ல. 2 பேரும் கொம்பு இருக்கா? 2 பேருக்கு கொம்பு வச்சு முட்டை வரணும்ல. உண்மையா பையா? கேட்காம போட்ட ஒரு கையெழுத்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் திருப்பி ஆச்சு. உண்மையா? சரி, அது மாத்திட்டாங்க. போயிட்டு நான் பாத்துக்கிறேன். வரலாம். அப்படி வரக்கூடிய வாக்குல நோயற்று இருக்கிற மாதிரி நோயை போக்கி கொடுத்து என்ன அங்க பாக்க இங்க நான் சொல்லுங்க அங்கே பாக்க யாரவன் வீட்டால் கூப்பிடு அப்படி இப்படி பார்த்தா சரி. மாயாண்டி சொல்ற எப்பா ஒரு முகம் காட்டு மறுமுகம் பார்க்க வரட்டும். நான் உங்களை பார்க்க வரேன். ஆனா நீங்க உள்ளத்தோட என்ன பார்க்க வரல. பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டீங்க. அங்க யாரு இருக்கா? ஏன்னா சொல்ல ஆள் இருக்காடா? சரி, அங்க கடம்புக்கு ஆள் இருக்கா? அப்படி எப்படி சொல்லுத? பக்கத்துல ஒத்த மரம் இருக்கு. உண்மையை சொல்லுவோம். நான் சொல்ல வேண்டாம். அப்படி வரும்போது இப்ப வரக்கூடிய நோயாயிட்டா எனக்கு ஓடி வந்துருக்கீங்க. வயிறு வலி ஆயிட்டு கை வலி ஆயிட்டு இல்லை நான் சரி பண்ணி கொடுத்தா அப்புறம் 6 மாசத்துக்கு எட்டியே பார்க்கறது இல்லை. உண்மைதானே? சரி, அதை மாற்றி அமைச்சுக்கலாம். இனிமே மாசம் ஒரு முறை வாழ்ந்தாலும் செத்தாலும் சுடலை பார்க்கணும்.
சாக விட மாட்டேன், வாழதான் வைப்பேன். அது வரைக்கும் தான் அப்படி பண்ணிருக்கேன். என்கிட்ட பார்க்க வரலன்னா உனக்கு வாகனத்துல ஒருத்தர மாண்டிருப்பேன், உனக்கு நோயில் ஒருத்தர கொண்டு மாண்டி வச்சிருக்காங்க. உண்மையா காப்பாத்தி விட்டு சொல்லல அங்க இருக்குன்னு சொல்லி பாக்க அங்கேயும் கும்பிடுறதுக்கு ஒருத்தன் போட்டி போறாங்க. ஏன்னா உண்மைன்னு சொல்லல, வினையாமல அங்க போறேன், இங்கேயால இருக்கேன், உயிரோட இருக்கேன், அங்க யாரும் தேடுறேன் வாயிலுமே அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அவனா வரிய கட்டு தான் வரிய கொடு, மற்றது நான் பார்த்துக்கிட்டேன், போயிட்டு வா. வேற யாரு? சரி சரி இருந்தப்பா. அதாவது சில வாக்குகளை இருந்து கேட்டுதான் சொல்லணும். சரி நின்றுப்பா. ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாமா? சரி, ஒருத்தனுக்கு சனி சம்பந்தப்பட்டிருக்கான், வேற ஒன்றும் பயப்படாத. அங்க பெரிய ஒரு விஷயம் இல்லை. கும்பிடக்கூடிய தெய்வத்தோட பார்வை இந்த சுடலை அங்க இருக்கணுமா? சரி, இந்த பாதையை கடந்து தான் வர வரைக்கும் நீங்க உண்மையா இல்லையா? அங்கே நீங்க கும்பிட்டு வரலாமே. சரி, என்ன சொல்லணும்? நல்லா ஆச்சு தரணும், வாக்கு தரணும், தைரியமா போயிட்டு வரலாம். இந்த மன வாழ்க்கையில தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. மன வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல் இருக்கு வரக்கூடியது இருக்கமா. அந்த சிக்கலை முறிச்சு இப்போதைக்கு நம்ம எண்ணத்துல நமக்கு இப்படியே தான் இருப்போமோ அப்படிங்கிற ஒரு கவலை, பெருங்கவலை வந்துட்டாங்க. உண்மையா பையா? அந்த இடமும் இல்லாம இந்த இடமும் இல்லாம நம்ம போயிடுவோமோ? உண்மையா இல்லையா? அதை மாத்தி கொடுத்து முதல்ல வாரிசுக்கு நல்ல வழி சொல்லிட்டாங்க. என்ன நம்ம வாரிசு 3 வாரத்துல நல்லா ஆக்கி கொடுத்தா கூட்டு வருவியா? காப்பாத்தி தர. வேற என்ன கேட்கணும்? போயிட்டு வா, தர பார்த்து போயிட்டு வா. நான் காட்டி கொடுத்துருவேன். கையில ரத்த குறையோட அந்த இடத்துல வரவிடாத அளவுக்கு ஆக்கி கொடுவேன். 3 பேர் உள்ள வந்து புழைக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை எப்படி நடக்குதுன்னு பாரு. இப்ப புரிஞ்சுட்டா? போயிட்டு வேற யாரும் வா. என்ன கேட்கணும்? தள்ளி நிக்கலாம். அவர் மனசுதான் நிக்க எல்லாருமே வாக்கு அங்க இருந்து வந்து கருப்பமெல்லாம் நிக்கிறாங்க. சரி மாயாண்டி அந்த கருப்பங்கிட்ட உத்தரவு கேட்டேன், சொல்ற நானே வாக்கு தரேன். எப்பா கால தாமதமா எல்லாமே கைப்பிடி வந்துருன்னு சொன்னேன். ஆனா சில சிக்கல்களை மனிதர்கள் மூலியத்துல ஏற்பாடு பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையா? ஆனா எந்த பேர் இருந்தாலும் 3 பேரோட நான் விட மாட்டேன். என்னைக்கு சொல்லுங்க பிச்சை எடுக்க வச்சுருக்கேன். அப்ப எப்படா அந்த 3 பேர் தான் நீ வெளியே மாதிரி இருக்க? 3 பேர் தான் இல்ல, யோசனை பண்ணி சொல்லு. உண்மையா இல்லையா? எங்க போனாலும் தனக்கு ஒரு பின்கால தட்டின மாதிரி தட்டுதாங்கல்ல, முன்கால இல்லாம பண்ணிருந்தேன். உன் மகளுடைய கல்யாணம் மாயாண்டி நான் நிச்சயிக்கப்பட்டுதான். அதுல எதுவும் வராது. அதுல பிரிவினை வந்தா நீ என்ன வந்து கேட்கலாம். எந்த பேரையும் விட மாட்டேன். போயிட்டு உடனெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும், அப்பப்ப பாத்துக்கிடலாம். நடக்க முடியாது. உண்மையா நடக்க முடியாம உடனெல்லாம் பாதிக்கும். தன்னுடைய கவலையில தான் அப்படி ஆகும். நான் சொன்னேன் நம்ம அப்புறம் எந்த கோளாறும் கிடையாது. எங்கேயோ யாருக்கும் வச்சாலும் சுடலை ஏன் திருநா இருக்கு. 2 இடத்துல 3 கனி உன் வீட்டுல இருக்கு. எத்தனை நிமிஷம் இருக்கா? போய் பாரு. அப்ப நான் மாயாண்டி இருக்கேன், கவலைப்படாம போயிட்டு வா.